தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரச்சாரம் செய்த பிரேமலதா. பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரச்சாரம் செய்த பிரேமலதா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பிரேமலதா திமுக கூட்டணியில் உள்ளார். திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே பாஜகவுக்கு பிரச்சாரம் செய்கிறார். என்ன பேசுகிறோம் என்றே தெரியவில்லை. 2 நாட்களுக்கு முன்பு சேலத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை வைத்துக் கொண்டே திமுக ஆட்சியை குறை கூறினார். எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் கலாச்சாரம், கஞ்சா கலாச்சாரம், பெண்கள் பாலியல் தொல்லை என மு.க.ஸ்டாலின் ஆட்சியை குற்றம் சாட்டினார். இந்த சூழ்நிலையில் சற்று முன் திருப்பரங்குன்றத்தில் பிரச்சாரம் செய்யும் போது பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். அதாவது பாரதிய ஜனதா கட்சி திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவோம் என்று கூறுகிறது. திமுக கூட்டணி தீபம் ஏற்ற மாட்டோம் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. ஆனால் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே பிரேமலதா சற்று முன் பிரச்சாரம் செய்யும் பொழுது திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவோம் என பாஜக கோரிக்கையை இவரும் ஆதரித்துள்ளார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவோம் என பிரேமலதா பேசியது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தேமுதிகவை ஏன் கூட்டணியில் சேர்த்தோம் என்ற நிலை தற்பொழுது திமுகவுக்கு வந்துள்ளது. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவோம் என தேமுதிக கூறியது இஸ்லாமியர் வாக்குகள் திமுகவுக்கு கிடைக்குமா என்ற ஒரு கேள்வியை ஏற்படுத்தியுள்ளது. விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, இந்த கட்சிகள் எல்லாம் தேமுதிகவின் பிரேமலதாவின் பேச்சை எப்படி பார்க்க போகின்றன என்று தெரியவில்லை. ஏற்கனவே RSS அமைப்பை சார்ந்த செல்லக்குமார் என்பதற்கு நத்தத்தில் போட்டியிட சீட்டு வழங்கியது திமுக. தற்பொழுது தீபம் ஏற்றுவோம் திருப்பரங்குன்றத்தில் என்று பிரேமலதா கூறினார். இதற்கு இஸ்லாமிய கட்சிகள் என்ன சொல்ல போகிறது என்பது தெரியவில்லை. தற்பொழுது பாஜகவுக்கு ஆதரவாக பிரேமலதா பிரச்சாரம் செய்துள்ளார்.